வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பல்வேறு பகுதிகளில் ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் ரயில்வே நிர்வாகம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, ரயில்கள் போக்குவரத்தில் இடையூறு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வழிப்பாதை. ஏன்னா சிக்னலுக்காக ஒரு ரயில் இன்னொரு ரயிலுக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாக போக்குவரத்து இடையூறு ஏற்படும். அதனால் அதிக ரயில்கள் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதிகப்படியான ரயில் தேவையும் இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விருதுநகர்லேருந்து சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீபல்லிபுத்தூர் வழியாக தென்காசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை இப்போது சிங்கிள் லைனாக இருக்கிறதுனால அதிகப்படியான ரயில்கள் இயக்குவது இல்லை. ஆனால் அதிகப்படியான மக்கள் ரயிலை பயன்படுத்துவோர் இந்த பகுதியில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ புதிய புதிய இரட்டை பாதை பணிகளுக்கான சர்வே எல்லாமே எடுத்தாலும் கூட இந்த பகுதி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவே தெரிகிறது. ஏன்னா இந்த பகுதிக்கான எந்த ஒரு அறிவிப்புமே இதுவரைக்கும் வரல. நார்மலாக அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான பயணிகள் ரயில் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட புதிய ரயில்கள் இயக்கப்படுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே நிர்வாகத்தினுடைய வேலை. சர்வே கூட இன்னும் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயம்தான். எனவே அரசாங்கம் கூடிய விரைவில் மனசு வச்சு இந்த ரூட்டில், அதாவது விருதுநகரில் இருந்து இரட்டை பாதை பணி செங்கோட்டை வரைக்கும் அல்லது தென்காசி வரைக்கும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுவதற்கு, கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயின் போகும்போது இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நம்மளும் காத்திருப்போம். புதிய இரட்டை பாதை பணிகள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் விருதுநகர் ராஜபாளையம் வழியாக தென்காசியும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ஏதாவது ரயிலை பற்றிய புதிய தகவல்கள், சிறப்பு ரயில்கள் இயக்குனா அந்த தகவல்கள் எல்லாமே எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைக்கும் போது நம்ம நிச்சயமாக பகிர்ந்துட்டோம் அப்படின்னா அது பல்வேறு பகுதி மக்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அந்த தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வர இருக்கிறது வரக்கூடிய காலங்களில். இதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது தமிழகத்தில் தேர்தல் முடிவடைந்து விட்டது. புதிய அரசும் பதவியேற்க இருக்கிறது. பதவியேற்கக்கூடிய அந்த புதிய அரசுக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லோரும் காத்திருக்கிறார்கள். நாமும் காத்திருப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.